முதன்மை செய்திகளை பார்க்கலாம். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி இந்திய மகளிர் சக்திக்கு உதாரணம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி பெண்கள் திறமையால் சவால் விடுப்பதாக கூறிய பிரதமர், மகளிர் முடிவெடுத்து விட்டால் நாட்டின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என கூறினார். டெல்லியில் G20 மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக கூறிய பிரதமர், அந்த இடத்தில் உறுப்பு நாடுகளின் அதிகபட்ச பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நிலவை நோக்கி ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் நாளை காலை விண்ணில் ஏவப்பட உள்ளது. தனேகாஷிமா விண்வெளி மையத்திலிருந்து ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் ஏவப்பட உள்ளது. நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி மிக சிறிய அளவில் இந்த விண்கலம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் சோலார் தகடுகள் மூலம் விண்கலத்தின் எடை குறைக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி நிலவின் மேற்பரப்பில் எடை குறைந்த விண்கலத்தை தரையிறக்க முடியுமா என்ற தொழில்நுட்ப ரீதியான சோதனை முயற்சியை மட்டுமே தற்போது ஜப்பான் மேற்கொள்வதாகவும், அந்த விண்கலம் நிலவில் எந்த ஆய்வையும் நடத்தாது என்றும் விஞ்ஞானி தாதி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேநீர் போடும்போதுதான் ரயில் விபத்து ஏற்பட்டதாக மதுரை இரும்புப்பாதை காவல் நிலையத்தில் ரயில் பயணி ஒருவர் புகார் அளித்துள்ளார். ரேணுகுப்தா என்ற பெண் அளித்த புகாரில் தாங்கள் இருந்த கோச்சில் டீ போடும்போது திடீரென அங்கு தீ பரவியதாகவும் அதில் தனது கணவர் உட்பட 9 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி 174வது பிரிவின் கீழ் தீ விபத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் ரயில் பெட்டியில் தீ விபத்து நடந்த இடத்தில் எரிந்த நிலையிலான 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை தடவியல் நிபுணர்கள் கண்டெடுத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக சுற்றுலா வந்த பயணிகளின் தனி ரயில் பெட்டி மதுரையில் தீ விபத்திற்கு உள்ளானது. தடையை மீறி கொண்டுவரப்பட்ட எரிவாயு சிலிண்டரே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயில் கருகி 9 பேர் உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தில் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட தடயவியல் நிபுணர்கள் பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்டனர். இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5068 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. கபினி அணையிலிருந்து 2000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து மொத்தமாக 7068 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடக அணைகளில் இருந்து இரவு நேரங்களில் தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டு காலை நேரத்தில் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளத்தில் மூழ்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கரணையை சேர்ந்த ஹரிஹரன் குடும்பத்துடன் மெரினா நீச்சல் குளத்திற்கு வந்துள்ளார். அங்கிருந்து குளித்துவிட்டு மேலே ஏறுகையில் தனது 4 வயது மகனை காணவில்லை என்பதால் நீச்சல் குளத்தில் தேடி பார்த்தார். நீருக்குள் மூழ்கியிருந்த சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறுவனின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை திருவாரூரில் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகப்பட்டினம் MP செல்வராஜ் இல்ல திருமண விழா திருவாரூரில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று தெரிவித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டை காப்பாற்றியது போன்று அடுத்த ஆண்டு தேர்தலில் இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும் என கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தை
இங்கே தொடங்கி வைக்க வேண்டும் என்று நம்முடைய முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தொடங்க தான் வந்திருக்கிறேன். நான் எப்போதுமே தேர்தல் பிரச்சாரத்தை திருவாரூரில் தான் தொடங்குவேன். இப்போ அதே உணர்வோடு தான் இந்த மேடையில் நின்று கொண்டு உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். இவங்க தான் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இவங்க பண்ண தப்பெல்லாம் மூடி மறைச்சு நம்மீது வீண் பழியை சுமத்தி இது பற்றியெல்லாம் திமுக பேசுது, திமுக இருக்க கூட்டணி கட்சி பேசுதுன்னு ஆத்திரம் ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு எரிச்சல்ல நம்மை பழிவாங்குவதற்காக இன்றைக்கு சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைன்னு நம்மளை எல்லாம் மிரட்டி பார்க்கிறாங்க. இதையெல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி விடுகிற கட்சி திமுக அல்ல. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சாக்லேட் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு பெண் பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். தனது தொகுதியான வயநாட்டிற்கு செல்லும் வழியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நீலகிரி மாவட்டத்தில் பெண்களால் நடத்தப்படும் சாக்லேட் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சென்றார். அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் சாக்லேட் தயாரிப்பு குறித்து கேட்டறிந்தார். சிறுமி ஒருவரிடம் ராகுல் ஆட்டோகிராஃப் வாங்கி மகிழ்ந்தார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, நாட்டின் சிறு குறு தொழிலுக்கு இந்த சாக்லேட் தொழிற்சாலை சிறந்த உதாரணம் என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் வகையில் இலங்கை அரசு செயல்பட்டால் அதன் விளைவு மோசமாக இருக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழக மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு ஆபத்தான நிலைக்கு இலங்கை சென்று கொண்டிருப்பது போல தெரிவதாக கூறினார். சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் கூடிக்கொண்டே வந்தால் இலங்கை மக்களை அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டம் பெருமுத்தூர் ஊராட்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை பட்டியலிடுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை சேர்க்கும் பணி மகளிர் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் அவர்களின் உறவினர்கள் 61 நபர்களின் பெயர்கள் மட்டும் சேர்க்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதை கண்டித்து ஊர் மக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை பராமரிப்பு குழுவினர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 165 இளநிலை எழுத்தர் மற்றும் 55 பண்டக காப்பாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் நடந்தது. 137 மையங்களில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் எழுத்துத் தேர்வு நடந்தது. இந்த தேர்வில் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 47,000 இளைஞர்கள் பங்கேற்று தேர்வை எழுதினர். காரைக்குடியில் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது.
இளைய தலைமுறையினருக்கு பாரம்பரிய விளையாட்டுகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்குடி அழகப்பா கலைக்கல்லூரியில் தொடங்கிய போட்டி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது. முன்னதாக பரதநாட்டியம், தப்பாட்டம், புலியாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தெலங்கானாவில் உள்ள மஞ்சரியாலா மாவட்டத்தில் புலி நடமாட்டம் காரணமாக கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேமனப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட கடைப்பள்ளி கிராமத்தில் புலி ஒன்று பசுவை தாக்கி கொன்றது. இது தொடர்பான தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர். புலி நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ருமேனியா நாட்டில் எரிவாயு நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். புக்கரெஸ்ட் அடுத்த கிரெவேடியாவில் உள்ள பெட்ரோலிய எரிவாயு நிலையத்தில் அடுத்தடுத்து 2 வெடி விபத்துகள் நிகழ்ந்தன. இதனால் அங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சாலை போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தில் 33 பேர் படுகாயமடைந்த சூழலில் தீ அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவியதால் பரபரப்பு நிகழ்ந்தது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. நடிகர்கள் சரத்குமார், கௌதம் கார்த்திக் நடித்துள்ள கிரிமினல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தி தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. இசையமைப்பாளர் சாம் சிஎஸின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் சிலம்பரசன் எக்ஸ் சமூக வலைதளம் வாயிலாக வெளியிட்டுள்ளார். சுவாரஸ்யமாக போஸ்டர் அமைந்துள்ளதால் திரைப்படத்தை காண வேண்டும் என ரசிகர்கள் ஆர்வம் தெரிவித்து வருகின்றனர். திருச்சியில் உயிரிழந்த தலைமை போக்குவரத்து காவலரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். கடந்த மாதம் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஸ்ரீதர் உயிரிழந்தார். இதனால் நிவாரணம் தர வேண்டுமென ஸ்ரீதரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதல்வர் உத்தரவிட்டார். திருச்சி விமான நிலையம் சென்ற முதல்வர் காவலர் ஸ்ரீதரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். மதுரையில் புளியோதரை எப்படி இருந்ததோ அதேபோலதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய மாநாடும் இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையம் வந்த அவர் அதிமுகவை பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜக ஊடுருவ முயற்சிப்பதாக அமைச்சர் உதயநிதி கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். எப்படி இருந்ததோ அதை போலதான் மாநாடு. இவை அனைத்தும் வாக்கு வங்கிக்காக. இந்துக்களை ஏன் அணிதிரட்ட வேண்டும்? பிஜேபி நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும். அவர்களுக்கு பெரும்பான்மை சமூகத்தின் வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டால் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இந்தியாவில் இன்றைக்கு மிகவும் ஆபத்தான கொள்கையை பேசக்கூடிய ஒரு கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியாவிட்டால் 2024
பிஜேபியை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறினார்கள். சமூக நல்லிணக்கத்தை நாம் இழக்க நேரும். சென்னை புழல் சிறையில் ஜெயிலரை கைதி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான நைஜீரியாவைச் சேர்ந்த இசுபா சிபுகி என்ற கைதி உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு அவரிடமிருந்து செல்போன்கள், சிம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து கைதி இசுபாவை தனி அறைக்கு சிறை நிர்வாகம் மாற்றம் செய்திருந்தது. இந்நிலையில் சிறையின் துணை ஜெயிலரான சாந்தகுமார் ரோந்து சென்றபோது அவரை கைதி இசுபா அவதூறாக பேசி தாக்கியுள்ளார். புகாரின் பேரில் இசுபா மீது 4 பிரிவுகளின் கீழ் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு சிறை தலைமை காவலர் மீது கைதி ஒருவர் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. திருப்பதியில் பெய்த கனமழை காரணமாக ஏழுமலையான் கோயிலில் மழைநீர் சூழ்ந்தது. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கோயிலின் முன்பும் ராம்பகிஜா ஓய்வறை அருகேயும் தண்ணீர் தேங்கியது. மேலும் அங்குள்ள வாகனங்கள் நீரில் மூழ்கின. ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த பந்தல்கள், மண்டபங்கள், மடங்களில் பக்தர்கள் தஞ்சமடைந்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. முன்னதாக மழை பெய்ய வேண்டி திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த யாகம் முடிவடைந்ததும் மழை பெய்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். கடலூர் அருகே கோயில் சுவற்றை துளையிட்டு 1 லட்சம் ரூபாய் திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் திட்டக்குடி திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பின்பக்க சுவற்றை துளையிட்டு உண்டியலின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் 1 லட்சம் மதிப்பிலான சில்லறை காசுகளை அள்ளி சென்றுள்ளனர். இதுகுறித்து சிறுபாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருவிழா நடந்த ஒரு சில நாட்களிலேயே உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம், தாமிரபரணி அணை பகுதிகளிலிருந்து 20 MDG திட்டத்தின் கீழ் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்தார். கூட்டு குடிநீர் திட்ட நீரேற்று நிலையங்கள் மற்றும் குரங்கணி உள்ளிட்ட தடுப்பணைகளை நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் நீர்வளத்துறையினரோடு ஆலோசனையில் ஈடுபட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பருவமழை பொய்த்திருக்கும் நிலையில் ஏரல், வாழவல்லான், பேய்க்குளம், சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் காதல் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி 4வது நாளாக கர்ப்பிணி போராட்டம் நடத்தி வருகிறார். வேலக்கவுண்டனூரை சேர்ந்த மோகன்ராஜ், பவித்ரா காதலித்து கடந்த மே மாதம் திருமணம் செய்துள்ளனர். சென்னையில் இருவரும் வசித்து வந்த நிலையில் உறவினரை பார்க்க மோகன்ராஜ் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் பவித்ராவை பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கணவர் வீட்டிற்கு பவித்ரா சென்றபோது அவரது உறவினர்கள் மோகன்ராஜை பார்க்க அனுமதிக்காமல் தடுத்துள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் பவித்ரா அளித்த புகாரின் பேரில் மோகன்ராஜின் உறவினர்கள் 7 பேர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் அதன் பிறகு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இரவு பகல் பாராமல் கணவர் வீட்டின் முன்பு பவித்ரா போராட்டம் நடத்தி வருகிறார். மூன்று மாத காலமாக தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் முதல் வாரத்தில் துவங்கி ஜூலை, ஆகஸ்டில் தீவிரமடைந்திருக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனது. இதனால் தமிழகத்தின் நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் வறண்டுவிட்டன. இதனால் அணையின் நீர்மட்டமும் 118 அடிக்கு கீழே சரிந்து வருகிறது. அணையிலிருந்து 104 அடிக்கு மேல் உள்ள தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் தென்மேற்கு பருவமழையை நம்பி 15,000 ஏக்கர் பாசன நிலங்களில் முதல் போக சாகுபடியை துவங்கியுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓசூரில் தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தவறும் தமிழக அரசை கண்டித்தும், மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் ரஜினிகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் சந்தைக்கு வரத்து குறைவு காரணமாக பெரிய வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சேலம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 25 ரூபாயிலிருந்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 35 முதல் 40 ரூபாய் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மிகவும் குறைந்த அளவில் நீர் வருவதால் காத்திருந்து குளித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. வண்டலூர் உயிரியல் பூங்கா வருகிற 29ஆம் தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திறந்திருக்கும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமை அன்று பூங்காவிற்கு விடுமுறை என்ற நிலையில் ஓணம் பண்டிகைக்காக 29ஆம் தேதி வண்டலூர் பூங்கா திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் ஃபன் ஸ்ட்ரீட் கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தேவனாம்பட்டினம் சில்வர் கடற்கரையில் தன்னார்வ அமைப்பு சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக உறுதிமொழி ஏற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடல், பாடல், விளையாட்டில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். மேலும் நாய்கள் கண்காட்சி, பாரம்பரிய வள்ளி கும்மி நிகழ்ச்சியும் இங்கு நடத்தப்பட்டது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாள்வீச்சு போட்டியில் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். வாள்வீச்சு பயிற்சிக் கழகம் பள்ளிகள் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். 14, 16, 19 ஆகிய 3 வயது பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. மேலும் சென்னையில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகினர். விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களுக்கு ஈடுபாட்டை அதிகரிக்க சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. CITIIS என்ற சிறப்பு திட்டத்தின் வாயிலாக பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளை புதுமை மற்றும் மாதிரி பள்ளிகளாக மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக குறிப்பிட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், கல்வி தரத்தை உயர்த்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், கலை, இலக்கியம் மற்றும் விளையாட்டு போன்ற முக்கிய கூறுகளை மேம்படுத்த 95 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தி வருகிறது. விளையாட்டுத் துறையின் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு ராஜீவரு தலைமையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி நடையை திறந்து தீபம் ஏற்றுகிறார். நாளை வழக்கமான பூஜைகளும் நாளை மறுநாள் ஓணம் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பூஜைகளும் நடக்க உள்ளன. ஓணம் பூஜைகள் முடிந்து அன்று இரவே கோயில் நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புரட்டாசி மாத பூஜைக்காக செப்டம்பர் 17ஆம் தேதி மாலை கோயில் நடை திறக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவிற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, கோவா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வரத் தொடங்கியுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலு மாவட்டத்தில் நிலச்சரிவு காரணமாக வீடு மற்றும் கோவில் இடிந்து விழும் காட்சி வெளியாகியுள்ளது.
குலு, சிம்லா, உனா, சோலன் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஒரு மாதமாக மேக வெடிப்பு ஏற்பட்டு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து மண்சரிவு ஏற்பட்டு வருகிறது. அண்மையில் பெய்த கனமழையில் குலு மாவட்டத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. இந்நிலையில் சிதிலமடைந்த வீடு ஒன்று நிலச்சரிவு காரணமாக இடிந்து விழும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஜாக்சன்வெலி பகுதியில் உள்ள டாலர் ஜெனரல் என்ற கடையில் இருந்த கருப்பினத்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் ஒரு பெண் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். காவல்துறையினர் வருவதற்குள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அமெரிக்காவில் நடந்த இனவெறி தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் சேர்ந்து நடிகர் அஜித்குமார் சைக்கிள் ஓட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. துணிவு படத்தை தொடர்ந்து அஜித்தின் புதிய படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்க உள்ளார். இந்த படத்திற்கு விடாமுயற்சி என பெயரிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் சந்திரமுகி இசை வெளியீட்டு விழாவில் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என அறிவித்துள்ளார். இதனால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். சந்திரயான் 3 திட்டத்தில் நிலவின் தென் துருவத்திற்கு அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டரில் உள்ள தனிப்பட்ட வெப்பநிலை கருவி அங்கு பல்வேறு மட்டங்களில் நிலவும் சராசரி வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விக்ரம் லேண்டரில் நிலவின் மேற்பரப்பில் வெப்பநிலையை ஆய்வு செய்வதற்காக பொருத்தப்பட்டுள்ள சாஸ்ட் என அழைக்கப்படும் கருவி தனது பணியை தொடங்கியுள்ளது. அதன்படி நிலவின் மேற்பரப்பில் வெப்பநிலையை பதிவு செய்து அதன் தரவுகளை இஸ்ரோ கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையத்திற்கு அது அனுப்பியுள்ளது. நிலவில் 10 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவி வெப்பத்தை பதிவு செய்யும் 10 தனிப்பட்ட வெப்பநிலை கருவிகள் அதில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவி நிலவின் மேற்பரப்பில் 10 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவி வெப்பநிலையை பதிவு செய்த நிலையில் அதன் தரவுகளை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிரணாய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் தொடரில் பிரணாயின் அயராத உழைப்பு மற்றும் திறன் வெளிப்பட்டதாக பிரதமர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பேட்மிண்டன் போட்டிகளில் சாதிக்க விரும்பும் அனைவருக்கும் உத்வேகம் தருபவராக பிரணாய் மிளர்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள சுவர்களில் காலிஸ்தான் ஆதரவு சொற்றொடர்கள் எழுதப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் 5 மெட்ரோ ரயில் நிலையங்களில் இதுபோன்ற சொற்றொடர்கள் எழுதப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இத்தகைய செயலை செய்த நபர்களை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் வடக்கு கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்னும் 6 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் 9 சென்டிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடலில் மீன்பிடிக்க செல்வதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் மீது கஞ்சா போதையில் தாக்குதல்
பொதுமக்கள் அறியும் வகையில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி மருந்துகள் இருப்பில் உள்ளதை அறிவிப்பு பலகை கேரளா கொண்டு செல்லப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையில் கைலாசநாதர் கோயில் அருகே இருந்த பழமையான மரம் சாய்ந்தது. இதில் குடிசை வீடு சேதமடைந்த நிலையில் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இயந்திரங்களை கொண்டு அவற்றை அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அத்திக்குண்ணா தேயிலை தோட்டத்தை ஒட்டிய வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 13 காட்டு யானைகள் அந்த பகுதியில் சுற்றித் திரிகின்றன. தேயிலை தோட்டம் வழியாக காட்டு யானைகள் அணிவகுத்து சென்றதால் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை கண்காணித்து வருவதுடன் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு சாத்தான்குளம் அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கருவேல மரங்கள் அரசு அனுமதியுடன் வெட்டப்படுகிறது என ஏமாற்றி கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லாநேரிக்குளம் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக கருவேல மரங்களை சிலர் வெட்டி லாரியில் எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கேட்டபோது அரசு அனுமதியுடன் மரங்கள் வெட்டப்படுவதாக கூறியுள்ளனர். ஆனால் சந்தேகமடைந்த மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். அவர் ஆய்வு செய்ததில் மரங்களை கடத்தி விற்பனை செய்வது தெரியவந்தது. ஊராட்சி மன்றம் கொடுத்த புகாரில் மரங்களை கடத்திய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கு இயற்கை ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சேலம் ஆத்தூரில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் ஸ்கேட்டிங்கில் தேசிய கொடியை ஏந்தியவாறு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வருகின்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் தனியார் பள்ளியில் பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஸ்கேட்டிங், சைக்கிள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்றனர். காந்தி சிலை பகுதியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அம்மம்பாளையம் தனியார் பள்ளி வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. கோவையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சம உரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்.
5 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இந்த விழிப்புணர்வு ஓட்டம் தனியார் வளாகத்தில் துவங்கி அவினாசி சாலை வழியே நடைபெற்றது. மேலும் இத்துடன் ஜும்பா, ஏரோபிக்ஸ், நடனம் மற்றும் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மகாராஷ்டிராவில் தங்கும் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சாந்தா குரூஸ் பகுதியில் அமைந்துள்ள தங்கும் விடுதியில் திடீரென தீப்பற்றியதாகவும் இதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீப்பற்றியது குறித்து தகவல் அறிந்து 4 வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து மும்பை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் 3 உயிரிழந்தனர். MV-22B ஆப்ஸ்ரே ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த அமெரிக்க வீரர்கள் 3 உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 5 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெல்வில்லே தீவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், கிழக்கு திமோர் மற்றும் இந்தோனேஷிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2500 வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாவிட்டால் பெற்றோருக்கு சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாணவர்களின் கல்வித் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி எந்த காரணமுமின்றி தொடர்ந்து 20 நாட்களுக்கு மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் இதுகுறித்து பெற்றோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்திடம் வழக்கு ஒப்படைக்கப்படும். விசாரணையில் அக்கறையின்றி பெற்றோர் செயல்பட்டது தெரியவந்தால் அவர்களுக்கு சிறை தண்டனையை கூட நீதிமன்றம் வழங்கும் என்றும் அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அனுபாவி சுப்பிரமணிய கோயிலில் 13 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் 460 மீட்டருக்கு ரோப் கார் அமைக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சாத்தியக்கூறு அறிக்கை பெறப்பட்டவுடன் இந்த திருக்கோயிலுக்கு ரோப்கார் வசதியை ஏற்படுத்தி தருவதை மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவோடு ஏற்படுத்த இருக்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் திருக்கழுக்குன்றம், திருநீர்மலை, அதேபோல் நம்முடைய இடும்பன்மலை, திருப்பரங்குன்றத்திலே அமைந்திருக்கின்ற காசி விஸ்வநாதர் திருக்கோயில் ஆகிய திருக்கோயிலுக்கும் ரோப்கார் வசதியை ஏற்படுத்தி தரவும், ஏற்கனவே பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கரூர் ஐயர்மலை திருக்கோயில், சோளிங்கர் நரசிம்ம பெருமான் திருக்கோயிலில் ரோப்கார் வசதி பணிகள் முடக்கிவிடப்பட்டு வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட இருக்கின்றது. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் நிகழ்ச்சி நடத்த மாநகராட்சி ஆணையரிடமே பணம் வசூலிக்கும் அவலம் நடைபெறும் நிலையில் மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் ஊழல் குற்றம் சாட்டப்படுவதா என பாரதிய ஜனதா தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் துவாரகா விரைவு சாலை அமைப்பதில் வடிவமைப்பு திட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல்தான் செலவு அதிகரிக்க காரணம் என CAG அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 8 வழி மேம்பாலம், 6 வழி சாலை மற்றும் அதிக பாலங்கள் என மாற்றப்பட்டதால் செலவு பல மடங்கு உயர்ந்ததாக கூறப்பட்டுள்ளதே தவிர குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒப்பந்தம் ஒதுக்கீடு என CAG-யில் கூறப்படவில்லை என அண்ணாமலை விளக்கியுள்ளார். தமிழகத்தில் கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்துபவர்கள் மீது முதல்வர் எடுத்த நடவடிக்கை என்ன என்று வினவியுள்ள அவர், சுங்கச்சாவடியில் எப்படி ஊழல் நடக்கும் என்பதை ஸ்டாலின் விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் நிகழ்ச்சி நடத்த மாநகராட்சி ஆணையரிடமே பணம் வசூலிக்கும் அவலத்தில் தமிழகத்தின் தலைநகரத்தை வைத்திருக்கும் திமுக MLA-க்களும் கவுன்சிலர்களும் சுங்கச்சாவடியிலும் வசூலில் ஈடுபடுகிறார்களா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழலின் அடையாளமான திமுக ஊழலற்ற மத்திய அரசின் மீது வீண் பழி சுமத்துவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் சிவப்பு டைரி குறித்து அதிகம் அச்சம் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த டைரி அமித்ஷா வசம் உள்ளதா என மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் வினவியுள்ளார்.
ஒருவேளை சிவப்பு டைரி அமித்ஷா வசம் இருந்தால் அதில் உள்ள விவரங்களை வெளியிடாமல் இருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எதிர்க்கட்சியை சேர்ந்த முதல்வர் குறித்து அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் முன்னாள் உறுப்பினரான கபில் சிபல், பிர்லா சஹாரா டைரி விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவற்றை உச்சநீதிமன்றம் ஆதாரமாக கருத முடியாது என கூறியதையும் குறிப்பிட்டுள்ளார். வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியுறும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹெல்மெட் அணியாமல் சென்ற மின் வாரிய ஊழியருக்கு அபராதம் விதித்ததால் காவல் உதவி மையத்திற்கு மின் இணைப்பை துண்டித்த சம்பவம் ஆந்திராவில் நிகழ்ந்துள்ளது. பார்வதிபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மின்வாரிய ஊழியர் ஹெல்மெட் அணியாததால் அவருக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். இதனையடுத்து 2 ஊழியர்களுடன் அவர் போக்குவரத்து காவல் உதவி மையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு காவல்துறையினருடன் மின்வாரிய ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சீர்காழி வழியாக ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்க ஆந்திரா, கர்நாடகா, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சீர்காழி வழியாக வேளாங்கண்ணி நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி மாதா உருவம் பொறித்த கொடிகளை ஏந்தியும் திருவுருவ சிலையுடன் கூடிய தேரை இழுத்துக் கொண்டும் சாறை சாறையாக பக்தர்கள் செல்கின்றனர். மழைநீர் வடிகால் கால்வாய்கள் இணைக்கப்படாத இடங்களை கண்டறிந்து அதை இணைக்கக்கூடிய பணிகளை துரிதமாக செய்திருக்கிறோம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளி மாணவர்களை குதிரை வண்டி மூலமாக முக்கிய இடங்களுக்கு அழைத்து சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் இவ்வாறு தெரிவித்தார். மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ்ல கொசத்தலையார் பணிகள் நடக்குது. அதே போல கோவளம் பேசன்ல பணிகள் நடந்து வருகிறது. இந்த கோர் சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ல வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா லிங்கிங் பாயிண்ட்ஸ், கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்ப கம்ப்ளீட் பண்ணி மூட சொல்லியிருக்கோம். எந்த அளவு பணிகள் முடிஞ்சிருக்கோ அந்த பகுதிகள் எல்லாமே சீர் செய்யப்பட்டு பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கொசத்தலையார் பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் வந்து 350 கிட்ட லிங்கிங் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது. மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் நானும் ரெவ்யூ மீட்டிங்ஸ் போட்டு கண்டக்ட் பண்ணி இப்ப வந்து எல்லாமே 150 கிட்ட குறைஞ்சிருக்கு லிங்கிங் பாயிண்ட்ஸ். விழிப்புணர்வு ஒண்ணு, பழக்கங்கள் மாற்றத்துல மக்கள் பங்களிப்பு முக்கியமான தேவை. இப்போ மாடை பொறுத்த வரைக்கும் 60 லட்சத்துக்கு மேல ஃபைன் போட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் மாநகராட்சி ஃபைன் போடுறது. அதே மாதிரி தடுப்பு நடவடிக்கை மனு மேயர் வந்து பார்க்கிங்ல 1ஆம் தேதியிலேருந்து 1058 வாகனங்களை அப்புறப்படுத்த ஆணையிட்டு இருக்காங்க. பட் எப்பவுமே பொதுமக்கள் கோவிடை விரட்டினது பொதுமக்களோட பங்களிப்போட. பொதுமக்களும் திங்க் பண்ண, இது நம்ம வீட்டு குப்பை, நம்ம ஏரியா குப்பை, நம்ம பகுதியில போட்ட குப்பை ஆத்துல போனானாக்கா வேற ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகி நம்ம ஊர் மக்கள் பாதிக்கப்படுவாங்கிற அந்த விழிப்புணர்வும் தொடர்ந்து பண்றோம். இது இதோட நிற்காதுங்க. மயான சுத்திகரிப்பும் மனு மேயர் சொல்லியிருக்காங்க, மனு முதலமைச்சர் கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது பொது கழிப்பிடம் சுத்திகரிப்பும் நாங்க பண்றோம்.